புது எண்ணெயால் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். நம்மை மாம்சத்துல பெற்றெடுத்தவங்க கூட நம்மோடு நிற்க முடியாத, நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாத, நம்மிடத்தில் வெளிக்கொண்டு வர முடியாத பெரிய நன்மைகளை கர்த்தர் நம் மேல் ஊற்றி இருக்கிற தம்முடைய அபிஷேகத்தினால், ஆவியினால் இந்த நாட்கள்ல வெளியே கொண்டு வருகிறதை நீங்க காண போறீங்க. கர்த்தர் உங்களிடத்திலிருந்து புதியவைகளை பிறக்க வைக்க போகிற ஒரு அபிஷேகத்தை இந்த சத்தத்தை கேட்கிற இந்த நேரத்துல உங்க மேல் ஊற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். தேவன் நம்மோடு ஒரு புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கை நம்மோடு கூட அவர் என்றென்றைக்குமாய் இருக்கிற ஒரு உடன்படிக்கை. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க விசுவாசிக்கிறீங்களா? தேவாதி தேவன் உங்களோடு கூட நித்தியமாய் இணைந்திருக்கிறார், தங்கி இருக்கிறார், உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்குள் வாழ இன்றைக்கு உங்களை நீங்க அர்ப்பணிக்கிறீங்களா? அவர் தருகிற சிந்தையை சுமக்க நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? அவர் நடத்துகிற பாதையில விசுவாசத்தோடு கூட நீங்க நடக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்களோடு இருந்து அவர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும்.